2015, 16, 17 காலகட்டத்தில் நாம் தமிழர் கட்சி என்றால் ஒரு தமிழனின் பொது கட்சியாக விளங்கியது. சமயத்தில் சீமான் பேசுவது எல்லாம் மொத்த தமிழர்களுக்காக வேண்டிதான் அவர் பேசி கொண்டிருந்தார். அக்காலகட்டத்தில் சீமான் பேசுவது எல்லாமே நாங்கள் ரசித்தோம், என் அப்பா ரசித்தார்கள், என் தம்பி ரசித்தார்கள், அவ்வளோ பேரும் ரசித்தார்கள். அவர் பேசியது முழுவதாகவே திராவிடமும் தமிழ் தேசியமும் கலந்தே அவர் பேசியதால் எல்லாருக்கும் விருப்பப்பட்டார்கள். சமீப காலமாக சீமானின் பேச்சு மொத்தமாகவே ஆர்எஸ்எஸ் பிஜேபி சைடில் திசை திரும்புவதாக பல சந்தேகங்கள் எழத் தொடங்கியது. மட்டுமில்லாமல் கூடுதலாக திமுகவை அதிகம் எதிர்க்க தொடங்கினார். மற்ற கட்சிகளை கை தொடுவதே இல்லை, ஒரு ஒட்டும் பேசுவதே இல்லை. மற்ற கட்சிகள் எங்கு நடந்தாலும் இவர் பெருசாக கண்டு கொள்ளுவதே இல்லை. திமுகவில் மட்டுமே விமர்சனம் செய்து அதிகமாக வந்ததால் அக்கட்சியில் உள்ளவர்கள் வெறுப்படைந்து பல கட்சிகளிலும் போய் சேர தொடங்கிவிட்டார். இப்போ காலகட்டத்தில் அது மொத்தமாகவே அழிவு பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. மட்டுமில்லாமல் இப்பொழுது பார்த்தீர்களா, மது என்றால் என்ன? அது கல், பிராந்தி, சாராயம் எல்லாமே மதுதான். போதை இருந்தால் மது, ஆல்கஹால் எதிலெல்லாம் மிஸ் ஆகுதோ அது எல்லாம் மதுதான். மது பழக்கத்தை மீண்டும் தொடங்க வேண்டும் என்று ஒரு மனிதன் ஒரு போராட்டம் எடுக்கின்றான் என்றால் அவன் என்னொரு மனிதன்? இவன் ஜனங்களுக்கான மனிதனா? இவன் அரசியல்வாதியா? ஒன்று சிந்தித்து பாருங்கள் மக்களே. இவன் மது கடையை திறக்கிறதுக்காக ஒருத்தன் போராட்டம் செய்கிறான் என்றால் அவன் என்ன மனிதன், என்ன ஒரு அரசியல்வாதி? மக்கள் ஒன்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எதனால்தான் இவனுடைய கட்சி அழிவு பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்குது? மொத்தமாகவே இப்பொழுது அழிந்து விட்டது. அவருக்கு தெரிந்து விட்டது, இனி நம்மளால் எழுந்திருக்க முடியாது. 2ல் 1 பார்ப்போம், இறங்கி பார்ப்போம், இனி என்ன வேணால் நடக்கட்டும் என்று தைரியமாக சீமான் இறங்கிவிட்டார். மக்களை ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம தமிழகத்துக்கு எது தேவை, யார் நம் கூட இருக்கின்றார் என்று பார்த்து ஓட்டிடவும், நமக்கும் நம் பிள்ளைகளுக்கும் யார் உதவி செய்கின்றார், யார் நம் கூட இருக்கின்றார் என்று தெரிந்து கொண்டு அவர்களை நம் தமிழகத்துக்கு ஓட்டியிட்டு வரவேற்போம். மக்கள் சிந்தித்து ஓட்டிட வேண்டும். வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்கா.